வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி கஞ்சி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புண், குடல் புண், தொண்டை அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கஞ்சி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் கொண்டு வரும். உடம்புல உள்ள ஹீட்டை நல்ல கண்ட்ரோல் கொண்டு வரும். ஸோ வாங்க இந்த அருமையான ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசினா நீங்கள் முத நாள் நைட்டே ஊற வைக்கணும். இது மாவு ஜவ்வரிசிங்கிறதுனால இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா மேலே பொங்கி ஊற்றி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் தண்ணியெல்லாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக வந்துடுச்சு. இப்போ அங்கங்கே வெள்ளை கலரில் இருக்குது. இப்போ நம்ம திருப்பி கொதிக்க வைக்கல அது கரெக்டாக வந்துடும். கரெக்டான அளவில் இருக்குது. இது கரெக்டான அளவில் இருக்குது. இதுக்கு மேலே இப்போ நம்ம சர்க்கரை பாகு ஊற்றப்போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வேறு ஊற்றப்போகிறோம். அப்போ கரெக்டாக வரும். இப்போ கருப்பட்டி பாகு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பாகு இல்லை, தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நான் முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இல்லைன்னா ஆர்கானிக் சர்க்கரை இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஏன்னா அது கெட்டியாக இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் சீக்கிரம். ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்கட்டும். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற ஜவ்வரிசிலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ அதில் இனிப்பு சுவை கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியாகிட்டே வருதுங்கிறதுனால கொஞ்சமாக நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா ஜவ்வரிசி கெட்டியாகிட்டே வரும் கொதிக்க கொதிக்காதனால தண்ணி நீங்கள் சூடாகவே ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் கேஸ் அமர்த்திட்டேன். இப்போ எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் 1/4 கப் அளவுக்கு வருது. 1.5 கப் அளவுக்கு வருது. இது தேங்காய் பால் உங்களோட விருப்பம் தான். எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறது நல்லது தான். நான் கேஸ் அமர்த்திட்டு தான் சேர்த்துருக்கேன். அந்த சூட்டிலே சரியாயிடும். அவ்வளோதான், அருமையான ஜவ்வரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லா வயசில் உள்ளவங்களும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணு, அப்புறம் குடல் அலர்ஜி, தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். உடல் நல்ல குளிர்ச்சியாகும். இப்போ நீ அடுத்து வர கோடை காலத்துக்கு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். டயட்டில் இருக்கவங்க கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு பதிலாக இதில் நீங்கள் மோர் கலந்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். மாத்திரை அதிகமாக சாப்பிட்றதுனால வாய் வேக்காலம், குடலில் புண்ணு இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கையில் கூட நீங்கள் இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் டயத்தில் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போகுது அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் இந்த கஞ்சி டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ நிறைய பயன்கள் இருக்குது இந்த ஜவ்வரிசியில். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது தான் அதோட பயன் அதிகமாக நல்லா உடம்புல நல்லா சேரும். அதனால் வெறும் வயிற்றில் இது குடிக்கிறது தான் நல்லது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்